வணக்கம். ஆதிசங்கரருக்கும் உபயபாரதிக்கும் இடையில நடந்த அந்த மாபெரும் விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். வாங்க, இந்த வரலாற்று சிறப்புமிக்க விவாதத்தோட முடிவுல என்ன ஆச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆதிசங்கரர் திரும்பவும் மகிஷ்மதி நகரத்தோட விவாத மண்டபத்துக்குள்ள வராரு. உலக வாழ்க்கை பத்தின உபயபாரதியோட கேள்விகளுக்கு தத்துவ ரீதியா மட்டும் இல்ல, அனுபவபூர்வமாவும் பதில் சொல்ல அவர் இப்போ தயாரா இருக்காரு. இதுல ஜெயிக்க போறது யாரு? சங்கரர் திரும்பி வந்ததும் உபயபாரதி அவரை வரவேற்கிறாங்க. அவர் கேட்ட கால அவகாசத்தை மதிச்சு சொன்னபடியே திரும்பி வந்த அவரோட நேர்மைய அவங்க ரொம்பவே பாராட்டுறாங்க. இப்போ நடைமுறை உலக விஷயங்களை பத்தின விவாதத்தை தொடர ரெண்டு பேருமே தயாரா இருக்காங்க. சங்கரருக்கு நல்லாவே தெரியும் இந்த விவாதத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு. இது அவரை சோதிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் இல்ல. அதுக்கு பதிலா அத்வைத வேதாந்தம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட எல்லா பக்கங்களோடும் எப்படி பொருந்தி போகுதுன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ உபயபாரதி கிட்ட இருந்து முதல் பெரிய சவால் வருது. அவங்க கேக்குறாங்க, ஆன்மீக பாதையில உலக ஆசை, அதாவது காமம்னு சொல்றோமே, அதுக்கு என்ன இடம் இருக்கு? பொதுவா வேதாந்தம்னா உலகத்தையே வேணான்னு சொல்ற ஒரு தத்துவம்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதை உடைக்கிற மாதிரி உபயபாரதியோட கேள்வி இருந்துச்சு. ஒரு முழுமையான மனுஷ வாழ்க்கையில காமத்துக்குன்னு தார்மீக ரீதியா என்ன இடம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சங்கரரோட பதில் உண்மையிலே ரொம்ப ஆழமானது. வேதாந்தம் ஆசைய தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த ஆசை தர்மத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லுது. அப்படி தர்மத்தோட இருக்கும்போது அது குடும்ப வாழ்க்கையோட ஒரு புனிதமான அங்கமா மாறுது. ஆனா தர்மம் இல்லாம போச்சுன்னா அதே ஆசைதான் பந்தத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாயிடுது. இந்த விஷயத்தை விளக்க சங்கரர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. யாகத்துக்கு பயன்படுத்துற நெருப்பு ரொம்ப புனிதமானது இல்லையா? ஆனா அதே நெருப்பு கண்ட்ரோல் இல்லாம போனா பெரிய அழிவை உண்டாக்கும். காமமும் கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த பதில்ல இருந்து விவாதம் இன்னும் ஒரு படி மேல, இன்னும் ஆழமா போகுது. இப்போ கேள்வி என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உறவு, சமத்துவம், இத பத்தி உபயபாரதி இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறாங்க. சில சன்னியாசிகள் எல்லாம் பெண்களை ஒரு தடையா பாக்குறாங்களே, அப்போ அத்வைதத்தோட உண்மையான பார்வை என்ன? அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற சமத்துவத்தை எப்படி பாக்குது? இதுக்கு சங்கரர் ரெண்டு நிலையில பதில் சொல்றாரு. முதல்ல, ஆத்மா லெவல்ல பார்த்தா ஆண் பெண் அன்னும் வேறுபாடே கிடையாது. அது வெறும் ஒரு தோற்றம்தான். தூய உணர்வுக்கு எந்த பாலினமும் இல்லை. ஆனா உலக வாழ்க்கையில, அதாவது விவகார நிலையில பார்த்தா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி தர்மங்கள் இருக்கலாம். ஆனா அதுல உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே பிரம்மத்தோட பிரதிபலிப்புகள் தான். வேதாந்த பார்வையில ஆணும் பெண்ணும் ஒரே தெய்வீக உண்மையோட ரெண்டு வெளிப்பாடுகள் தான். இதனாலதான் சங்கரர் ஒரு பெண்ணான உபயபாரதிய இந்த விவாதத்தோட நடுவரா ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்க கிட்ட சரஸ்வதி தேவியோட சக்தியே அவர் பார்த்தாரு. சரி, இப்போ நாம விவாதத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி வரப்போகுது. இதுதான் இந்த விவாதத்தோட திருப்பு முனையா இருக்க போகுது. உபயபாரதியோட கடைசி கேள்வி சங்கரர் அடைஞ்சதா சொல்ற ஞானத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது, ஒரு பக்கம் உலகாசையோட நேரடி அனுபவம், இன்னொரு பக்கம் எந்த பற்றுமே இல்லாத வைராகியம். இது ரெண்டும் ஒரே மனசுல ஒரே நேரத்துல இருக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு சங்கரர் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை அனுபவத்துல இல்ல, அந்த அனுபவத்தோட நாம ஒட்டிக்கிறதுல தான் இருக்கு. ஒரு யோகி ஒரு கண்ணாடியில தெரியற பிம்பத்தை பாக்குற மாதிரி எந்த அனுபவத்தையும் அதோட ஒட்டாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க முடியும். இத விளக்க சங்கரர் சொன்ன கடைசி உதாரணம் தான் அற்புதம். அவர் சொல்றாரு, சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு விஞ்ஞானி சூரியனாவே மாறிடுறதில்ல. அதே மாதிரிதான் ஒரு யோகி ஆசைய வெறும் கவனிக்க மட்டும் செய்வாரு, அப்புறம் அத பிரம்ம உணர்வுல கரைச்சிடுவாரு. சரி, இப்போ விவாதத்தோட முடிவையும் அதுக்கப்புறம் நடந்த பெரிய மாற்றங்களையும் பத்தி பார்க்கலாம். சங்கரரோட பதில்கள்ல இருந்த தர்க்கத்தையும் அனுபவ அறிவையும் பார்த்து அசந்து போன உபயபாரதி தன்னோட தோல்வியை ஏத்துக்கிறாங்க. உலக ஆசை, குடும்ப வாழ்க்கைன்னு எல்லா தளத்திலையும் வேதாந்தத்தோட உண்மை எவ்வளவு உறுதியா இருக்குன்னு அவங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது சங்கரரோட முழுமையான வெற்றி. இந்த விவாதத்துக்கு அப்புறம் மண்டன மிஸ்ரோரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. முதல்ல அவர் தன்னோட உலக லட்சியங்களை எல்லாம் விட்டுடுறாரு. அடுத்து சங்கரர்கிட்ட இருந்து தத் துவம் அசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை வாங்குறாரு. அவருக்கு சுரேஸ்வரர்னு புது பேரும் கிடைக்குது. கடைசியா அவர்தான் சிருங்கேரி சாரதா பீடத்தோட முதல் தலைவரா அத்வைத பரம்பரையில ஒரு முக்கிய ஆளுமையா மாறுறாரு. ஒரு முக்கியமான விஷயம், நாம இப்ப பார்த்தது எல்லாமே ஆதிசங்கரோட தெய்வீக வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களோட ஒரு சின்ன பார்வைதான்.
இது ஒரு முழுமையான தொகுப்பு கிடையாது. நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவரோட வாழ்க்கை வரலாற்றோட மூல நூல்களை படிக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. ஞான் கோஷ் ஒரு பன்மொழி சேனல். இதுல நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி, குஜராத்தின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வழியில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், ஆதிசங்கரரின் தெய்வீக அவதாரம், வங்காளத்து மகான்கள், மகாராஷ்டிர மகான்கள் பத்தின தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாண்ட சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்க செய்யலாம்.